இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய அவங்களுடைய பேரில் இருந்தது. இப்போ நான் விற்றுட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் பேருக்கு போயிடும். என்ன ஒரு காலத்தில் அது வந்து சொந்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இதை மட்டுமே வச்சு கிளைம் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அந்த ஹரம்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஹரமுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் அந்த இடங்கள் வந்து அவங்களுக்கு அங்கே அனுமதி. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல்களை வந்து என்னைக்கு நிராகரிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க விரட்டப்படுவாங்க. இது வந்து நாம் சொல்லலை, யூதர்களே சொல்கிறாங்க. ஈசா நபி வந்து அவங்க வந்து அவங்களுடைய மெசாயா வராமல் அந்த பகுதிக்குள்ளே உள்ளே போகக்கூடாதுன்னு அவங்களிடத்துலேயே கருத்துக்கள் இருக்குது. இது வந்து யூதர்களுடைய ஒருமித்த கருத்து மட்டும் கிடையாது. அதாவது எங்களுக்கு மட்டும் சொந்தம், என்னாலும் அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்ட்டு கிடையாது. அல்லாஹ்வுடைய ஷரியத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் இவங்களுக்கு சொந்தம். இப்போது அங்கே அல்லாஹ்வுடைய ஷரியத்தில், பைபிளுடைய ஷரியத்தில் எது விபச்சாரம் தீங்கானது, எல்ஜிபிகிட்ட ஓரின சேர்க்கை லோத்துடைய சமூகம் பண்ணது தீங்கானது, மது தீங்கானது, பன்றி தடை செய்யப்பட்டது. இது எல்லா அனாச்சாரங்களும் இங்கே இவங்க இஸ்ரேலில் இவங்க பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. புரியுதா? இதுவே வந்து அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடியதுக்கு வந்து இன்னும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வெளிப்படையான இது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து நேற்றுக்கு விரட்டப்பட்டவங்க கிடையாது. இவங்க ரோமர்களால் விரட்டடிக்கப்பட்டவங்க. அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்த அது பனிஷ்மெண்ட்டு. அதே மாதிரி ஜெருசலத்துடைய நிர்வாகம் வந்து இவங்களுக்கு உமர்லியம் கையில் ஒப்படைச்சதே வந்து கிறிஸ்தவர்கள் தான் ஒப்படைக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களை ஒப்படைச்சிட்டு அதுவும் வந்து அங்கேயும் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஸ்லீம்களும் ஒழுங்காக நடக்கிற வரைக்கும் தான் உங்கள் கையில் இந்த நிர்வாகம் இருக்கும் அப்படின்னு. அப்போ 2 ஹரம்கள் இருக்குது. அந்த 2 ஹரம்களுக்கு அல்லாஹ்வுடைய சுன்னத்து 2 விதமாக வச்சுருக்கான். ஒன்று இப்ராஹிம் நபியுடைய, அதாவது இந்த ஹரம் மக்கா, இங்கே வந்து அணியாக எது நடந்தாலும் சரி அது வந்து அல்லாஹ் வந்து இது வந்து ஏன்னா இப்ராஹிம் நபி இந்த இடத்துல துவா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது அமைதி, அதாவது அமைதி இருக்கக்கூடிய இடமாக இது ஆக்கு, இது வந்து அமைதி நிலவும் இடமாக இது ஆக்குன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதனால் அல்லாஹ் அதை என்ன பண்ணால் அந்த துவா அக்செப்ட் பண்ணி அதை அமைதி இருக்கக்கூடிய நிலமாக ஆக்கினான். இங்கே அந்த துவா அவங்க கேட்கல. அதனால் இங்கே எப்பயுமே ரத்தாறு ஓடிட்டு, அங்கே வந்து இந்த துவா வந்து இப்ராஹிம் நபி வந்து கேட்கல. அங்கே கேட்டிருந்தால் அதுவும் வந்து அமைதி நிலவக்கூடிய இடமாக அது வந்து ஆயிருக்கும். சரியா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்ராஹிம் நபிகிட்ட போய் பேசிங்க. அது ஏன் இந்த இடத்துக்கு அந்த சுண்ணத்தை வச்சிங்க, அந்த இடத்துக்கு ஏன் சுண்ணத்தை இப்படி வச்சிங்க. இங்கே அநியாயம் பண்ண பட்சத்தில் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஹரமுடைய அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த கால் அங்கே இருக்குது பாருங்க, அந்த அதுக்கு மதித்து தான் இந்த நாயங்கள்லாம் அல்லாஹ் வந்து சகிச்சுக்கிறான். அந்த பாதம் ஒன்று இருக்குது பாருங்க, மக்காம இப்ராஹிமுடைய சான்று, அந்த செருப்புன்னு வச்சிங்க, அந்த செப்பலுக்காக